ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம வீடியோவில் ஒரு குயிக் கெட் ரெடி வித் மீ வீடியோ தான் பார்க்க போகிறோம். அதுக்காக நான் எடுத்து வச்சுருக்க சாரீ தான் இந்த க்ரீன் வித் பிங்க் கலர் சாரீ. அது வந்து பார்த்திங்கன்னா செக்குடு பேட்டர்னில் வரும் காட்டன் சாரீ தான் இது. ஒரு சிம்பிளான ட்ரெடிஷ்னலாக இருக்குன்றதுக்காக அந்த சாரீ நான் வந்து எடுத்து வச்சுருக்கேன். இது வந்து சாரீ இப்போ நான் ட்ரை பண்ணிட்டேன். இதோட லுக் இப்படி தான் இருக்கும். அதுக்கப்புறம் நான் வந்து ஃபர்தராக என்ன பண்ணணுமோ அதை மாய்ஸ்சரைசிங் வந்து ஸ்டார்ட் பண்ணிட்டேன். ஃபேஸ் மேக்கப் தான் இப்போ நான் போட்டுட்ருக்கேன். இன்றைக்கி நம்ம எங்கே ஃபங்க்ஷன் கிளம்புறோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா, என் ஃப்ரெண்டோட ஹவுஸ் வார்மிங் ஃபங்க்ஷனுக்கு தான் வந்து கிளம்பிட்டுருக்கேன். அவள் வந்து இப்போ புதுசாக வந்து வீடு வாங்கியிருக்கா. அந்த வீடு வந்து நாங்கள் இப்போ கிரகப்பிரவேசம் பண்ணுறேன்னு சொல்லி இன்வைட் பண்ணியிருந்தா. அதுக்கு தான் நான் வந்து போயிட்டுருக்கோம். ஆல்ரெடி அவங்க ஒரு வீடு கட்டி கிரகப்பிரவேசம் பண்ணிட்டாங்க. இது செகண்டு ஹவுஸ் இது. ஸோ அவளுக்கு வந்து என்னோடய வாழ்த்துக்கள். அவளை நினச்சாலே எனக்கு ரொம்ப பெருமையாக இருக்கும். ஏன்னா அவள் ரொம்ப கஷ்டப்பட்டு படிப்படியாக ஓரளவுக்கு எல்லாமே பண்ணிகிட்ருக்கா. அவளுக்கு என்னோடய பெஸ்ட்டு விஷஸ் நான் என் ஃப்ரெண்டுக்கு சொல்லிக்கிறேன். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஃபேஸ் மேக்கப் வந்து இப்போது ஓரளவு வந்து முடிகிற கண்டிஷனில் தான் இருக்குது. மஸ்காராலாம் போட்டாச்சு. லிப்ஸ்டிக் வந்து ஷேடு வந்து நான் பிங்க் ஷேடு தான் போட்டிருக்கேன். ஏன்னா நான் எப்போவுமே வந்து பிங்க் ஷேட் போட மாட்டேன். ரெட்டு தான் நான் எப்பவுமே யூஸ் பண்ணுவேன். ஏன் பிங்க் ஷேட் போட்டிருக்கேன்னா இந்த சாரீக்கு மேட்சாக இருக்க மாதிரி பிங்க்கு தான் நான் போட்டிருக்கேன். கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கிறதுக்காக நான் வந்து போட்டிருக்கேன் பார்த்திங்கன்னா. அதுக்கப்புறம் வந்து நான் ஹேர் வந்து நல்லா கோம் பண்ணிவிட்டு இந்த மாதிரி ஒரு ஹேர் ஸ்டைல் நார்மல் சிம்பிள் ஒரு ஹேர் ஸ்டைல் போட்டாச்சு. அவ்வளோதான். இப்போ பார்த்திங்கன்னா ஒரு குட்டி ரோஸ் ஒன்று இருந்துச்சு. அது கூடவே மல்லிகைப்பூ வச்சு நான் வந்து ஃபினிஷ் பண்ணிட்டேன் ஹேர் ஸ்டைலு. அப்புறம் இந்த சாரீக்கு மேட்சாக இருக்கிற மாதிரி ஓரளவு தான் மேட்சாக இருக்கும். இது ரொம்ப பிங்க்கு அந்த மாதிரி வேண்டாம் சொல்லிவிட்டு கோல்டு வித் பிங்க் வர மாதிரி நான் போட்டுட்டேன். அதுக்கப்புறம் இந்த நெக் செட் தான் நான் போட்டிருந்தேன். இது வந்து பார்த்திங்கன்னா நடுவில் வந்து லக்ஷ்மி விக்கிரகம் வச்ச மாதிரி ஒரு நெக் செட் தான் இது. இந்த சாரீ கலருமே இருக்கும். க்ரீன் வித் பிங்க் ஸ்டோன் வச்ச மாதிரி இருக்கும். இது ரொம்பவே அழகாக இருந்தது. இதுதான் என்னோடய ஃபைனல் லுக். எப்படி இருக்குதுன்னு சொல்லுங்கள். அதுக்கப்புறம் நாங்கள் போகிற வழியில் வந்து என்னோடய பெஸ்ட்டு ஃப்ரெண்டு என்னோடய ஆர்த்தி தான் நான் பார்த்தேன். காலேஜ் ஃப்ரெண்ட் அவள் வந்து ஃபங்க்ஷன் அங்கே போயிட்டு திவ்யா வீட்டுக்கு போயிட்டு திவ்யா வீடு கிரகப்பிரவேசம் சொன்னேன் இல்லையா, அங்கே போயிட்டு இங்கே வீட்டுக்கு போயிட்டுருக்கான். வர வழியில் நான் அவளை பார்த்துட்டேன். நல்ல வேலை. அப்புறம் வீட்டுக்கு போயிட்டு அவங்க பசங்களை கிளப்பி கூப்பிட்டு வரணும்னு சொன்னால் சரி நீ வாடின்னு சொல்லிட்டு நான் அப்புறம் திவ்யா வீட்டுக்கு போயிட்டேன். அதுக்கப்புறம் நாங்கள் ஃபங்க்ஷனுக்கு வந்துட்டோம். இவ தான் என் ஃப்ரெண்டு திவ்யா. அவள் அப்புறம் என்னை ரிசீவ் பண்ணால் அப்புறம் நாங்கள் ஜாலியாக பேசிவிட்டு அப்புறம் ஃபோட்டோலாம் எடுத்துகிட்டு அவள் ரொம்ப கொஞ்சம் பிஸியாக இருந்தா. அப்புறம் நம்ம அவளை டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது சொல்லிவிட்டு ஃபோட்டோ மட்டும் எடுத்துகிட்டு அப்புறம் பேசிக்கலாண்டின்னு சொல்லிவிட்டு நான் வந்துட்டேன். டிஃபன்லாம் அங்கேயே சாப்பிட்டுட்டு நாங்கள் கிளம்பிட்டோம். இங்கே வந்து பார்த்திங்கன்னா இது என்னோடய ஃபேவரட் மேங்கோ ஷாப் இது. இங்கே வந்து அல்போன்சாவும் செந்தூராகவும் இருந்துச்சு. அது கொஞ்சம் கொஞ்சம் நான் வாங்கிக்கிட்டு வீட்டில் கிளம்பிட்டேன். நிறைய மாம்பழம் வெரைட்டிஸ் இருந்துதாங்க. நான் இது மட்டும் தான் வாங்கினேன் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ பிடிச்சது நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ்.